அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 3ஆம் தேதி, நேரம் 7 மணி 11 நிமிடங்கள் 36 வினாடிகள் அடிப்படையில் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,338 வர்த்தகமாயிட்ருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப், அதுவும் ஒரு 2% மேலே ஒரு கேப் அப்பாக தென்படுகிறது. ஆனால் சந்தை ஆரம்பத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்ப்பதற்கு கேப் அப் போல் தோன்றுகிறது. இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எடுக்கணும். இங்கே போட்டியாளராக இருந்தது பார்த்திங்கன்னா 22,600 கால், 22,500 புட், 22,600 புட், 23,000 கால், 23,500 கால், 24,000 கால். இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 22,500க்கும் 22,600க்கும் ஒரு முதல் போட்டி நம்ம எடுத்துட்டாலும் கூட 22,500 புட், 22,600 கால். இப்போ 22,600 கால் படி க்ளோசிங் ப்ரைஸ் 430 அப்படின்னா 23,030. 22,500 புட் 382 400 வச்சிட்டாலும் கூட 22,100. இவங்க ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 400 800 பாயிண்ட்ஸ். அப்போ 22,600லேருந்து இந்த 800 புள்ளிகளை கூட்டினா 23,400. இந்த 800 புள்ளி கழிச்சோம்னா 21,700. அப்போது சந்தையோட தாக்கம் இந்த லெவலில் தான் முதல்ல இருக்குது. ஏன்னா இது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கல் லெவல்ஸில் எடுக்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் நம்மளுக்கு லாங் வச்சுருக்காங்களா இல்லை ஷார்ட் வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ராங்கல் ரெண்டு பொசிஷனுமே எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதனுடைய அளவீடுகள் தான் முதல். அப்போ இதை நம்ம 22,600 காலுக்கும் 22,500 புட்டுக்கும் போடுறோம். அடுத்து 22,550 ஒரு மத்தியாக பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான லெவல்ஸாக வருகிறது. இன்றைக்கி அட்டவணையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்குறோம். இது எதற்குன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ பார்க்குறக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் 22,530 இருக்காங்க. இப்போ 22,500 to 600 எடுத்துட்டா 22,500 22,600 இதனுடைய மொத்தமே நம்மளுக்கு 100 ரூபா தான் இருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 482 ரூபா இருக்காங்க. கால் புட்டு 418 ரூபா இருக்காங்க. மொத்தம் 900 புள்ளிகள். 900ல் 100 புள்ளிகளை கழிச்சிட்டா 800 புள்ளிகள் அப்படிங்கிறது டைம் வேல்யூ. இந்த ரெண்டு இதுக்குள்ளே கால் புட்டுக்குள்ளே மட்டும் இப்போ அடுத்த மணியில் இருக்கிற நம்மளுக்கு டைம் வேல்யூ கிட்டத்தட்ட 800 ரூபா இருக்குது. அப்போ இதையை நம்மளுக்கு 0 செய்யணும். இதுதான் இம்பேக்டட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 600க்கு 423 ரூபா, 500க்கு புட்டுக்கு 372 ரூபா. இது பார்த்தா 800 வரும். அப்போது இந்த ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய மதிப்பு விட சதவிகிதம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். 482 ரூபா நம்மளுக்கு இவங்க ஐடிஎம் கால் 22,500 காலுங்கிறது ஐடிஎம் கால். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. அப்போ இந்த டைம் வேல்யூ தான் இவங்களுக்கு வேல்யூவாக கொடுப்பாங்க, மதிப்பாக கொடுப்பாங்க. அப்போது இதில் 100 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அப்போது ஒரு மடங்குக்கு 3 மடங்கு 1x = 3x அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இந்த எதிர்பார்ப்பை 0 செய்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கான்செப்ட். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தாக்கங்கள் இங்கே வெளிப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு 49,000 கால், 40,000 புட்டு, 50,000 கால், 49,000 புட் கொடுத்துருக்கு.
கொடுத்துருக்காங்க. அப்போ 49,000க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். 49,000 கால் 1039 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 50,039. 49,000 புட் நம்மளுக்கு 900 ரூபா. 48 100. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1900 2000 புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. அப்போ 49,000 ப்ளஸ் 2000னா 51,000. 49,000 மைனஸ் 2000னா 47,000. அப்போ இது வரை நம்மளுக்கு ஜோன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நிஃப்டியில் இருந்த டைம் வேல்யூ விட இங்கே எப்படி டைம் வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். $49,000 to 49,500 எடுக்கிறோம். 500 புள்ளி தான் இருக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1064 ரூபா இருக்காங்க. இவங்க 1082 ரூபா. $2,146. 500 ரூபாய் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதில் 500 ரூபாய் கழிச்சுக்கோங்க. அப்போ 1646 ரூபா. 795 875. அப்போது இந்த அளவுக்கு டைம் வேல்யூ 500 ரூபாய் இருக்க வேண்டியவங்க கேப்பை 1670னா 3 மடங்கு டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுகிறது. அதனால் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வேல்யூ இங்கே உள்ளே இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் இதில் சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான இம்பேக்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்கள இருந்தால் மட்டும்தான் இதற்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் எடுத்தால் நீங்கள் ப்ராஃபிட்டுக்குள்ளே வரமுக்கு வாய்ப்பாக இருக்கும். சப்போஸ் இவங்க டிகேக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ண முடியாது, புட் ஆப்ஷன் பை பண்ண முடியாது. இதில் செல்லர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் வேல்யூ இங்கே டிகே ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்படிங்கிறதுனால நீங்கள் நினச்ச ட்ரெண்டு கண்டினியூ ஆகாமல் சைடுவேக்குள்ளே போயிட்டா உங்களுக்கு கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி டிகேக்குள்ளே போயிடும். அப்போது இந்த இடத்துல ட்ரெண்ட் எந்த இடத்துல ட்ரெண்ட் இருக்கோ அவங்க சைடே இருக்கக்கூடிய டிகே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை உற்று கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பாட்டை நிகராக வச்சு பார்த்தாலும் சரி ஃப்யூச்சரை நிகராக வச்சு பார்த்தாலும் சரி உங்களுக்கு அட் த மணியை இன்றைக்கி இது பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்யூச்சர்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அதனுடைய அட் த மணியை எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்போ டிகே அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதாக புரியும். அது டிகே நடைபெறும் போது நம்மளுக்கு வந்துட்டு பையர் அப்படிங்கிறவங்க உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா எந்த வணிகத்தில் நீங்கள் பங்கேற்கலாம், எந்த வணிகத்தில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் முடிவு செய்ய முடியும். இதை உற்று கவனிங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.